Hello friends, welcome back to Sudha's Technical. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது kinemasterல எப்படி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணான்னு பார்க்கலாம் வாங்க. அது ஃபஸ்ட்டு அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு 16:9 ரேஷியோ கிளிக் பண்ணிவிட்டு மீடியாவில் போயிட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. லேயரில் போயிட்டு மீடியாவில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற அந்த இது ஐ நான் கொடுத்துருக்கேன். இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த வீடியோவோடது. இதை வந்து நீங்கள் வந்து 30 செகண்ட்ஸ்க்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வந்து கொடுத்துருக்குற இந்த இமேஜ் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். நான் வந்து மொத்தமாக வந்து 3 ஃபோட்டோஸை வச்சு தான் காமிக்க போகிறேன். நான் வந்து இந்த இமேஜ் தாங்க வந்து கரெக்டாக அதுக்குள்ளே வந்து வைக்க போகிறேன். இப்போ வந்து அது வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நான் வந்து இது வந்து 30 செகண்ட்ஸ்க்கு ட்ராக் பண்ணிவிட்டு இந்த சைடில் வர இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வந்து நம்ம வந்து பிளெண்டிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அந்த ஸ்க்ரீன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது உள்ளே வந்து கரெக்டாக அப்படியே வந்து ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து நான் வந்து ஒரு லேயர் வந்து போட போகிறேன். ஸோ இதாங்க இந்த இமேஜை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்பிட் ஸ்க்ரீன் ஆன் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஓவரால் அனிமேஷனில் பல்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அது வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஸ்க்ரீன் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு லேயர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பிளெண்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் இது வந்து 30 செகண்ட்ஸ்க்கு வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணதுக்கப்புறமா இதோட சைஸ் வந்து ஸ்மால் ஆகினதும் இந்த கார்னரில் வந்து வச்சுடுங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாங் கூட கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து நீங்கள் வந்து பிக்சர் மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து நான் வந்து இதுலேயே வந்து ஒரு வீடியோலேயே வந்து அவங்க பிக்சர் மாற்றி காமிச்சிடுறேன். இப்போ இது உள்ள நம்ம வந்து பிக்சர் வந்து வைக்கலாம். ஸோ இந்த இமேஜ் தான் நான் வந்து சொன்னது. இந்த இமேஜ் வந்து ஜஸ்ட் வந்து அதுக்குள்ளே இது வச்சுருங்க. இதில் வந்து பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டிக் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா இது வந்து 30 செகண்ட்ஸ் ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இதுக்கு தேவையான சாங் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்னொரு இமேஜும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். என்ன இமேஜ் பார்த்தீங்கன்னா, இது வந்து 3rd இமேஜ் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் வந்து நான் வந்து 30 செகண்ட்ஸ்க்கு வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். இது வந்து அதுக்குள்ளே வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. எதுக்கு அந்த ஆர்ட்லாம் வரல அப்படின்னா நீங்கள் வந்து பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன் கிளிக் பண்ணி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் அந்த இமேஜ் வந்து ஃபிட் ஆகிடுச்சு அந்த ஸ்கொயருக்குள்ளே. இந்த ஃபோட்டோ வந்து இது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் இமேஜ் தான். நான் வந்து ஃபோட்டோ கிரிட் ஒரு ஆப் வச்சுட்டு ஸ்க்ராப் பண்ணிட்டேன் 1:1 ரேஷியோக்கு. இதோட கலர் நீங்கள் வேணும்னா மாற்றிக்கலாம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஃபில்டர்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபயர் மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ இந்த ஹார்ட் இமேஜ் இருக்கு இல்லையா, இது வந்து கிளிக் பண்ணிவிட்டு bring to front அப்படின்னு கொடுத்துக்கோங்க, வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இதோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, செக் பண்ணிக்கோங்க. see you on next video.